நாள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்மளுடைய குடும்ப பகுதியை மட்டும் நாம் தியானிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாம் பாரப்பட்டோம். ஏன்னா ஒரு குடும்பத்தினுடைய பெலன் திருச்சபையினுடைய பெலன். குடும்பம் ஸ்ட்ராங்காக இல்லை, குடும்பத்தில் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா சர்ச்சுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. கணவன் மனைவியினுடைய ஐக்கியம் இல்லை. நம்பர் 1, பிள்ளைகள் தேவ பக்தியில் எழும்பலை. நம்பர் 2, குடும்பத்தில் பண விஷயத்தில் ஓட்டை. இந்த 3 மிக மிக முக்கியம். கணவன் மனைவியினுடைய ஐக்கியம், சமாதானம். 2வது விஷயம், தேவ பக்தியில் பிள்ளைகள் எழும்பி வர்றது. உலக பிரகாரமாக அது 2வது விஷயம். அவங்க படிக்கிறாங்க படிக்கலை, தட்ஸ் நாட் த மேட்டர் அட் ஆல். படிக்கணும், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், கைக்கு நேரிட்டு தான் முழு பலத்தோடு படிக்கணும். நாம் பார்க்குற இடங்களில் அநேக 10th ஸ்டாண்டர்டினுடைய மார்க்கு அந்தந்த ஸ்தல சபைகளில் பிள்ளைகளுடைய மார்க்லாம் கேட்கும்பொழுது ஐ எம் ஸோ ஹாப்பி. எல்லாம் 450க்கு மேலே, 400, 440, 460, 70, 80. எஸ், பெற்றோர் தேவனுடைய ராஜ்யத்தையும் முதலாவது அவருடைய நீதியும் தேடும் பொழுது பிள்ளைகளையும் தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். எஸ், ஆனால் அது நமக்கு 2வது தான். பிள்ளைகள் தேவ பக்தியில் நாம் எழும்பணும். நான் அங்கேருந்து உட்கார்ந்து பார்த்தேன், பிள்ளைகள் கையில் பைபிள் கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்த்தேன். ஐ அப்சர்வ் தான். பிள்ளைகள் பைபிள் கொண்டு வந்திருக்காங்க. எஸ், அதுலேருந்து தொடங்கணும். நாம் சர்ச்சுக்கு இன்றைக்கி கிளம்பும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட பைபிள் இருக்கணும். சிலருக்கெல்லாம் பைபிள் இருக்காது, சும்மா அப்படியே வருவான், சர்ச்சுக்கு வருவான், அப்படியே வந்துட்டு அப்படியே போவான். அப்படின்னா தேவ பக்தி உள்ள குடும்பம் கிடையாது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பர்சனலாக ஒரு பைபிள் இருக்கணும். எப்போ எழுத படிக்க தெரியுதோ அவர்களுக்கு முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, முதல்ல பைபிள் இருக்கணும். பைபிள் படிக்கணும். சர்ச்சுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பைபிளை எடுத்து திறந்து வாசிக்கணும். பைபிள் என்னென்ன ரெஃபரன்சஸ் இருக்குங்கிறதெல்லாம் தெரியணும். வீட்டுக்கு போய் இன்றைக்கி என்ன சர்ச்சில் கேட்டோம் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் கேட்கணும். இன்றைக்கி என்ன உனக்கு புரிஞ்சிச்சு, என்ன உனக்கு புரிஞ்சது, இன்றைக்கி என்ன கேட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கணும். இட்ஸ் குட். சம் பாய்ஸ் ஃப்ரம் வெவ்வேறு இடங்கள்லேருந்து வருகிறவர்கள் கையில் பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எஸ், பெற்றோர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும் அதில். ஸோ ஒரு ஃபேமிலி அப்படின்னா கணவன் மனைவியினுடைய ஐக்கியம் அவர்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடணும், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும், அதை பிள்ளைகள் பார்க்கணும், அவர்கள் பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக இருக்கணும், பிள்ளைகள் தேவபக்தியில் எழும்பணும். கூழோ கஞ்சோ கடன் இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழணும். யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது, கடன் படக்கூடாது. அப்படியே கடன் பட்டாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நாம் பிரயத்தனம் எடுக்கணும். ஸோ பண விஷயத்தில் நாம் நல்லுண்மையாய் நாம் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தேவ பக்தி உள்ள குடும்பங்கள். நாம் இதில் அதிகமாக நாம் கவனம் செலுத்துகிறோம். இதில் வீக் ஆகிடுச்சு அப்படின்னா சர்ச்சு வீக் ஆகிடும். எல்லாம் பிரசங்க கூடமாயிடும். சர்மன் சென்டர், அவ்வளோதான். சர்மன் சென்டர், பிரசங்க கூடம். திருச்சபைகள் பிரசங்க கூடம் ஆகிடக்கூடாது. ஓகே. ஸோ இந்த நாளில் நாம் முதலாவது நாம் கணவனுக்கு வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். புருஷர் மனைவிமார்களுக்கு உண்டான வார்த்தைகளை தியானிக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டான வார்த்தைகளை நாம் இதனால் தேவன் எப்படி நம்ம ஈவினிங் வரைக்கும் நம்மளை நடத்துகிறாரோ நாம் பொறுப்புள்ளவர்களாக இருந்து வசனத்தை நாம் கவனிப்போம். சேலம், பெருந்துறை, கரூர் பகுதியிலிருந்து பிரயத்தனம் எடுத்து அந்த நாளை செலவு பண்ணியிருக்கீங்க. தேவன் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார் என்று நாம் விசுவாசிப்போம். பெற்றோரும் பிள்ளைகள் இருக்கிற அப்படின்னால் பிள்ளைகளை வைத்து பெற்றோருக்கு
பிள்ளைகளுக்கும் அதில் திருவசனத்தை கவனிக்கிட்டோம், பெற்றோரும் கவனிப்போம். நாம் எப்படி பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் எவ்வளோ பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத முதலாவது நாம் தியானிப்போம். இந்த பிள்ளைகளை நாம் கவனத்தில் வச்சு, இன்னும் கையில் நாம் சிறு பிள்ளைகளெல்லாம் நாம் நிறைய வச்சுருக்கோம். தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை, குடும்பங்களை தேவ பக்தி உள்ள நாம் பிள்ளைகளை எழுப்புவதற்கு முன்னதாக நாம் பொறுப்புள்ள பெற்றோராக நாம் இருக்கணும், கணவனும் மனைவியும். அப்போ தான் நாம் ஒரு ஃப்ரூட், நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு பலன்களை நம்மளுடைய பிள்ளைகளிடத்தில் நாம் என்ன செய்ய முடியும், நாம் எதிர்பார்க்க முடியும். நாம் கவனிப்போம். இந்த நாளில் நீங்கள் ஏற்கனவே என்னுடைய செய்தியை நீங்கள் ஒரு சிலர் கேட்டிருக்கலாம். எப்படி ஆபிரகாம் அருமையான ஒரு பிள்ளை. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் தாம் பிள்ளையை வளர்த்த விதம் இருக்கு, ஈசாக்கை. அதையே ஒரு மேன்மையாய் நம்ம ஆபிரகாம் அப்படி சொல்ல முடியுது அப்படின்னா நினைச்சே பார்க்க முடியாது. பைபிளில் அப்படி ஒரு கேரக்டர். ஐசக் ஏறி இந்த பலிபீடத்தில் நீ படுத்துறேன், ஏன் டாடி? ஆண்டவர் உன்னை பலி செலுத்த சொல்லியிருக்காருப்பா. டாடி என்னை கொலை போகிறீங்களா? எஸ், உன்னை கொலை செய்வேன். உன்னை கொலை செய்ய கர்த்தர் சொல்லியிருக்கார். ஏறி படுத்துக்கிட்டான் பாருங்க ஒருத்தன், ஏறி படுத்துக்கிட்டான் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு டேடியினுடைய வார்த்தை தரையில் விழுல பாருங்க. ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தை சொன்னார்னா தரையில் விழாது, அது இட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட், அது நிறைவேறும். அவனுக்கு நல்ல ஒரு வாலிப பருவம். அது 18 வயதா 20 வயதா, நமக்கு வயது பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு வாலிப பருவத்தில் இதை செய் அப்படின்னா செய்கிறான், போன்னா போகிறான், வான்னா வர்றான். இதை செய்யாதிருக்கான் அப்படின்னா செய்யாதிருக்கான். அவங்க அப்போ அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். ஆபிரகாமுடைய வார்த்தை எவ்வளோ செல்லுபடி ஆகுது பாருங்க. இதுதான் நம்மளுடைய சேலஞ்சாக இருக்கணும். பெற்றோராகிய, அது மதராக இருந்தாலும் சரி, ஃபாதராக இருந்தாலும், நாம் பிள்ளைகளிடத்தில் ஒன்று சொன்னால் அது நிறைவேறணும். அப்போ எந்த அளவுக்கு அவர் அந்த காரியத்தை அவர் கொண்டு வந்தாருங்கிறத நம்ம பார்ப்போம். பைபிளில் உள்ளார இருக்குது, அவ்வளவும் இருக்குது, உள்ளார இருக்குது. ஆபிரகாம் தன் மகனாகிய, தன்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்கை எவ்வளோ தேவ பக்தியில் உள்ள ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனாய் கொண்டு வந்து காரியத்தை நிறைவேற்றினார் அப்படிங்கிறத ஒரு 7 சத்தியத்தை உங்களுக்கு பைபிள்லேருந்து காண்பிக்கிறேன். 7 நடைமுறையாக அவைகளை நாம் தியானிக்கலாம். ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். இட்ஸ் அ ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸை இந்த ஹாலில் உள்ள ஒவ்வொரு பெற்றோரும் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்ளணும். வி ஷுட் கிளைம் இட். தாப்பனே, இந்த வார்த்தையை இந்த நாளில் நான் எனக்கு உரித்தாக்கு கொள்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆமென் சொல்கிறேன், இது எனக்கு நிறைவேற்றி தாங்க அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசத்தோடு இதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து இல்லை 15லிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தருடைய தூதன் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், என்ன காரியத்தை? மோரியா மலைக்கு கொண்டு போய் அவனை பலிபீடத்தில் கிடத்தி கர்த்தர் சொன்னாருங்கிறதுக்காக அவனை பலியிட சென்ற இந்த காரியத்தை நீ செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும். அந்த பின்னால் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், அந்த வாக்குத்தத்தம். உன் சந்ததி யார்? ஆபிரகாம்
உன்னுடைய சந்ததியாக ஈசாக், அந்த ஈசாக்கினுடைய சந்ததி 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 சந்ததியாய் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று என்ன சொல்றார்? உனக்கு என் பேரில் ஆணையிட்டேன். அடுத்த வசனத்தில் என் பேரில் ஆணையிட்டேன். கர்த்தர் தன் பேரில் ஆணையிட்டு சொல்றார். என்ன அப்படின்னா, உன் சந்ததி, உன்னுடைய மகன் அல்லது உன்னுடைய மகள், நீ பெற்ற பிள்ளைகள், உன்னுடைய சந்ததி என்ன செய்யும் அப்படின்னா, சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். வாட் டஸ் தட் மீன் அப்படின்னா என்ன? சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை எப்படி நம்ம கிளைம் பண்ணுவோம்? உன்னுடைய மகனோ உன்னுடைய மகளோ, நீ 2 வச்சிருந்தாலும் சரி, நீ 10 வச்சிருந்தாலும் சரி, நீ பெற்ற பிள்ளைகள் சத்ருவை உன் காலின் கீழ் கொண்டு வருவார்கள். இந்த சாப பிசாசை, சாத்தானை உன்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய காலின் கீழ் கொண்டு வருவார்கள். சத்ருவை உன் சந்ததி ஜெயம் கொள்ளுவார்கள். சத்ருன்னு பக்கத்து வீட்டுக்காரன்னு சொந்தக்காரன்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு சத்ருக்கள். புதிய உடன்படிக்கையில் நம்முடைய ஒரே சத்ரு, விரோதி, பகைஞன், பழிகாரன், எதிரி அப்படின்னா சாத்தான். உன்னுடைய சந்ததி சாத்தானையும் சாத்தானுடைய சேனைகளையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஜெயம் கொள்வார்கள். உன்னுடைய பிள்ளைகள் சத்ருவால் மோசம் போவதில்லை. உன்னுடைய பிள்ளைகளை, நீ பெற்ற பிள்ளைகளை சத்ரு என்ன செய்ய முடியாதுன்னா, தூக்கிட்டு போயிட முடியாது, பறிச்சிட முடியாது, விசுவாச பாதையிலிருந்து பறிச்சிட முடியாது. லவ் அஃபேர், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தால் உன் பிள்ளைகள் கரைபட முடியாது. இந்த உலகத்தினுடைய தீமையினால், ஆபாசத்தினாலும், அசுசியினாலும், குடியினாலும், வெறியினாலும், களியாட்டுகளினாலும் உன் பிள்ளையை என்ன செய்ய முடியாது. சத்துருக்களின் வாசல்களை உன் பிள்ளைகள் ஜெயம் கொள்வார்கள். உன் பிள்ளைகள் மோசம் போயிடாது. பா, எவ்வளோ பெரிய ப்ராமிஸ். தகப்பனே, என் பிள்ளைகள்லாம் படித்து நீட்டு போகிறாங்களா, டாக்டர் போகிறாங்களா, ஃபாரின் போகிறாங்களா? சிலருடைய இருதயத்தினுடைய வாஞ்சை எல்லாம் என்ன அப்படின்னா, டாக்டர் 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 டாக்டர். அதெல்லாம் 2வதாக இருக்கட்டும்ங்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் நம்மளுடைய தகப்பனே, என்னுடைய பிள்ளைகள் என்ன ஆகிடக்கூடாது? சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளணும், சத்துருவை ஜெயம் கொள்ளணும். சாத்தானால் எங்களுடைய பிள்ளைகள் மோசம் போகக்கூடாது. உலகத்தால் எங்களுடைய பிள்ளைகள் மோசம் போகக்கூடாது. எந்த விஷப்பூச்சிகளும் எங்களுடைய பிள்ளைகளை கவ்வக்கூடாது. சிறு பிராயம் முதற்கொண்டே கல்லூரியில், ஸ்கூலில், காலேஜ் லெவலில், வேலை ஸ்தலத்தில், இருக்கிற ஹாஸ்டலில், தகப்பனே பத்திரமாய் எங்களுடைய பிள்ளைகள் காக்கப்படும்படிக்கு கிருபை செய்யுங்க. எஸ், இந்த வாக்கை ஆபிரகாம் கொடுத்தார். எப்போ இந்த வாக்கு எப்போ நிறைவேறும்? there are 2 things. இந்த வாக்கு அப்ரஹாமுக்கு மட்டும் இல்லை, அவருடைய விசுவாசத்தின் சந்ததியாகிய நாம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம், ஆவிக்குரிய யூதர்களாகிய நாம், அவருடைய இயேசுவை விசுவாசித்தது மூலமாய் உண்டானது ஆபிரகாமுக்கு உண்டானது ஆசீர்வாதம், இந்த வாக்குத்தத்தம் இப்போ நமக்கும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு. இந்த வாக்குத்தத்தம் திடீர்னு அவர் கொடுத்துல 2 காரியத்தை அப்புறம் தான் இந்த வாக்கு நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒன்று, இந்த வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறும் அப்படின்னா, தேவனை பார்க்கிலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு முதலிடம் கொடுத்துடக்கூடாது. ஆமாம், நம்மளுடைய பிள்ளைகளை ஐடல் ஆக்கிடக்கூடாது, விக்கிரகம் ஆக்கிடக்கூடாது. நம்மளுடைய பிள்ளைகள் தேவனுக்கு மேலாக நம்மளுடைய பிள்ளைகளை நேசிச்சிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை தான் அவைகளை நான் சொல்கிறேன். நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ வாசிக்கிறோம்ல மேலே, நீ உன் புத்திரன் என்றும் நீ உன் ஏகசுதன் என்றும் பாராமல். எஸ், நான் ஒரு இது உங்களுக்கு புரியலன்னா இப்போயே நான் சொல்லிடுறேன். சமீபமாய் ஒரு சர்ச்சில் ஒரு காரியம் நடந்தது. ஒரு பையனை
நல்ல ஒரு ஞானஸ்தானம் எடுத்த பையன், ஞானஸ்தானம் எடுத்து சபையில் இருந்த பையன், வேறு பிரிஞ்சு ஜீவிக்கணும், இந்த உலகத்திலிருந்து நான் வேறு பிரிஞ்சு நாம் ஜீவிக்கணும். ரட்சிக்கப்படாத அத்தை வீட்டுக்கு, ரட்சிக்கப்படாத உலக பிரகாரமான சொந்த அப்பனோட கூட பிறந்த அத்தை வீட்டுக்கு போக்கும் வரத்தும் போக்கும் வரத்தும் போக்கும் வரத்தும் போக்கும் வரத்தும். சிலர்லாம் இருக்காங்க, இந்த மே மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், போய் ஜாதி ஜனத்தில் போய் நல்லா பட்டரை போட்டு உட்காந்துட வேண்டியது. நல்லா ஒரு மாதம் ஃபுல்லாக நல்லா பட்டரை போட்டு உட்காந்துட வேண்டியது. சேனை 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 சேனை. அங்கே டிவி இருக்கா, அங்கே என்ன இருக்குது, என்ன பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்க, அத்தை பிள்ளை இருக்கா, மாமன் பிள்ளை இருக்கா, கொஞ்சம் கூட கவனம் இல்லை. இந்த பையன் என்ன செஞ்சிட்டான், அப்படியே தாய் தகப்பனுக்கே தெரியல, அத்தை மக அத்தை மக அத்தை மக அப்படின்னு. கவர்மெண்ட் ஜாப், பையன் வேலை செய்கிற பையன் நல்ல கவர்மெண்ட்டில் ஜாபில் இருக்கான்னு சொன்ன உடனே அத்தைய மாமா எல்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்படியே அந்த பாப்பா அந்த பையனோட கூட கொஞ்சம் பழக்கமாக இருக்கிறதுக்கு அவன் கண்டு காணாதபடிக்கு விட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பேரண்ட்ஸ் அழுகுறாங்க. நானும் இந்த பையன்கிட்ட பேசினேன், தம்பி நீ விசுவாசி, நீ ஞானஸ்தானம் எடுத்துகிட்ட, நீ ரட்சிக்கப்பட்ட, வேறு ஒரு சர்ச்சில் நம்ம சிஎஃப்சியில் தான், நீ ஞானஸ்தானம் எடுத்த பையன் பண்ணுங்கன்னு, நீ ஞானஸ்தானம் எடுத்துகிட்ட, உடன்படிக்கை பண்ணிட்ட, நீ அவிசுவாசியோடு நீ மணக்கக்கூடாது அப்படின்ட்டேன். இல்லை என்னால் விட முடியாது அங்கிள், விட முடியாது. ஓகே பாருங்கள், தாய் தப்பை எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, கரெக்டான அத்தை மாமா அவனுடைய காரியத்தை பேக்ரவுண்டில் வச்சு என்ன செஞ்சாச்சுன்னா, ஏதோ ஒரு இடத்துல வச்சு கல்யாணம் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ எஸ், இது இந்த வழுக்குதல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, இந்த வழுவுதல் இந்த சர்க் எங்கே நடந்துருச்சுன்னா, கடைசி நேரத்தில் இப்போ எடுத்து என்ன செய்ய முடியுது, இப்போ போய் குத்திக்கிறதா, லாஸ்ட் மொமெண்ட்டில் இப்படி ஒரு கல்யாணம், இதெல்லாம் லாஸ்ட் ஸ்டெப். இதெல்லாம் எங்கே நடந்திருக்கணும்னா எங்கேயோ நடந்திருக்கணும். இந்த இப்போ சொன்னல இந்த மே மாதம் காரியத்தில் ஜாக்கிரதை. நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். ஆமாம், ரட்சிக்கப்பட்ட ஜனம், வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். நீங்கள் ஜாதி ஜனத்தோடெல்லாம் நீங்கள் ஒட்ட மாட்டீங்கல்ல அப்படிமா, உறவினர்கள் ஒட்ட மாட்டீங்கல்ல, உங்களை சபை அப்படி போதிச்சு கொடுக்குறதில்ல, உங்கள் ஆண்டவர் வந்து அன்பு கூறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, நாங்கள்லாம் ரொம்ப இழிவானவங்க இல்லை அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுறணும். அவர்களை நேசிக்கணும், அவர்களை சமாதானம் கொள்ளணும். ஏக ஐக்கியம் தான் ஆண்டவர் சொன்னார். ஏகம் அப்படின்னார்ல, ஏக ஐக்கியம், அப்படியே ஏக ஐக்கியம். நீங்கள் பாட்டு நீங்கள் காரியங்களை நடத்திட்டு இருப்பீங்க, அதுக்கு பாட்டு சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பழகிக்குவாங்க. சில பேர்லாம் தொட்டு பழகிறவர்கள் இருக்காங்க, சில இடம் கொடுக்குறவங்க இருக்காங்க. ஜாக்கிரதை. அவிசுவாசிகள் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது we should be very careful. அந்த பையன் தாய் தகப்ப முடிவு பண்ணிட்டாங்க. எப்போ நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நீ அவிசுவாசி திருமணம் பண்ணியும், உன்னுடைய மேரேஜுக்கு வரமாட்டேன், உன்னோட ரிசப்ஷனுக்கு வரமாட்டேன்னு ஸ்டார்ட் பண்ணி நின்னாங்க. ஆனால் அது 2ஆம் பட்சம் தான். இது 2ஆம் பட்சம். இது 2வது, செகண்ட் பெஸ்ட் தான் அது. இதோ உன் புத்திரன் என்றும் உன் ஏசுதன் என்றும் பாராமல். சிலர்லாம் அப்படி இருக்காங்க, வழி உண்டு போவாங்க, பிள்ளைகள் வழி தப்பி போகிறாங்க, அப்படியே அதுக்கு இணங்கி போவாங்க. வழி தப்பி போகிற பிள்ளைகளுக்கு இணங்கி போகிறது நோ. சிறு பிராயமாக இருக்கும் பொழுதே பிள்ளைகளை நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துடணும். அதுதான் அப்ரஹாம் உங்களுக்கு காண்பிக்கணும்னு விரும்பினேன். ஓல்ட் டெஸ்டமெண்ட் மேன் அப்ரஹாம் எப்படி டீல் பண்ணார் பாருங்கள் தான் பையனுங்கிறத உங்களுக்கு வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் நம்மளிடத்தில் நிறைவேறணும்னா, நம்பர் 1, தேவனை பார்க்கிலும் நம்மளுடைய மகனுக்கோ பிள்ளைகளுக்கோ நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, எப்போ இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுனா, நாம் தேவ பக்தியில் பிள்ளைகளை நாம் வளர்த்துருக்கணும். ஏறி படுறான்னா படுத்துக்கிட்டான் பாருங்க, அந்த அளவுக்கு நாம் பிள்ளைகளை நாம் வளர்த்துருக்கணும். ஓகே, நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரு 7 சத்தியங்களை காண்பிக்கிறேன்.
அவருக்கு பைபிள் இருந்துச்சா? இல்லை. அவருக்கு ஏதாவது கற்பனைகள் இருந்துச்சா? இல்லை. அதெல்லாம் கற்பனைகள்லாம் எங்கே வருதுன்னா மோசே பின்னால் கொடுக்குறார். மோசே பின் நாட்களில் இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் மோசேயின் மூலமாய் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை இவருக்கு போதிக்கிறதுக்கு ஏதாவது டீச்சிங்ஸ், ஏதாவது போதனைகள், கற்பனைகள் அப்படின்னா, தம்பி குறுக்க போகக்கூடாது, யார் போகக்கூடாதுன்னு சொல்லிடுங்க, எழுதிச்சு குறுக்க போகாத அப்படி பார்த்துங்க. ஓகே, ஆதியாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் பாருங்க. நம்பர் 1, தன்னுடைய ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு எப்படி எப்படியெல்லாம் வேல்யூ சிஸ்டம், மதிப்பீடுகளை காண்பிச்சிருக்காரு பாருங்க. எதுவுமே போதனை கிடையாது, தன் லைஃப்ல இருந்து டெமோ பண்ணி காண்பிச்சார். 23ஆம் அதிகாரத்தில் சாராள் முதல் வசனம், 127 வருஷம் உயிரோடு இருந்தால், இவ்வளவே அவளுடைய வயது. 127 கிழவி சாராள். ஆபிரகாமுக்கு ஒரு 10 வயசு கூட வச்சுங்க. இப்போ அப்படின்னா இப்போ ஆபிரகாமுடைய வயது இப்போ எவ்வளோ? 137. 137 வயசு கிழவன். 137 வயசு கிழவன். வயசு பார்த்தாலே தெரியுதுல்ல, இங்கே 127, ஒரு 10 வயசு கூட வச்சுங்க, 137. அப்போ ஈசாக்குக்கு என்ன வயசு அப்படின்னா 37 வயசு. ஆபிரகாம் 100 வயசாக இருக்கும் பொழுது என்ன செஞ்சான்? யாரை பெற்றெடுத்தான்? ஈசாக்கை பெற்றெடுத்தான். ஓகே, ஒரு 37 வயது வாலிபனுக்கு முன்னால், நான் வந்து சும்மா சண்டே கிளாஸ் பிள்ளையில வச்சுட்டு நம்ம சொல்லலை, ஈவன் எஸ் 37 இயர்ஸ், 37, நம்மளோட பிள்ளைகள்லாம் திருமணமாகி கூட வெளியில் போயிருக்கலாம். 37 வயது கொண்ட ஈசாக்குக்கு 137 வயசு கிழவன் ஈசாக் எப்படி டெமோ பண்ணி காமிக்கிறார் பாருங்க. உன்னை காமிக்கிறோம். அவங்க அம்மா இறந்துட்டா, சாராள் வயசு மறிச்சிட்டா, அவளை அடக்கம் பண்ணணும். இப்போ ஆகையினால் தான் இருக்கிற இடத்துல அங்கே உள்ளதான அந்த பூமியில் உள்ள இந்த ஜனங்களிடத்தில் அவர் பேசுகிறார். என்ன அப்படின்னா, ஹெப்ரோன் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஹெப்ரோன் என்னும் அர்பாவிலே சாராள் மரித்தாள். ஆபிரகாம் புலம்பி அழுதான். ஓகே, 3ஆம் வசனம் வாசிக்கிறோம், பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்தி போய் ஏத்தின் புத்திரரோடே பேசி. நான் உங்களிடத்தில் இவ்வளோ நாளாக இருந்திருக்கிறேன், ஒரு அந்நியனும் பரதேசமாக நான் இருந்தேன், என் மனைவி இறந்துட்டா, என் மனைவியை நான் அடக்கம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஆகினால் என் மனைவியை நான் அடக்கம் பண்ணுறதுக்கு எனக்கு கல்லறைக்கு கொஞ்சம் இடம் வேணும், என் மனைவியை நான் அடக்கம் பண்ணுறதுக்கு கல்லறைக்கு இடம் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஏத்தின் புத்திரரோட 137 வயசு கிழவன் பேசுகிறார். பக்கத்தில் 37 வயசு பையன் ஈசாக்கு நிற்கிறார். டீலிங் நடக்குது. அப்போ 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், நீர் மகா பிரபு, எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும், அதில் எந்த தடையும் இல்லை. அப்பொழுது 7ஆம் வசனம், ஆபிரகாம் எழுந்திருந்து, எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய தேசத்தாருக்கு வந்தனம் செய்து, அப்படின்னு நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போகிறோம். He rose up and bowed down. What a man of God. 137 வயசு கிழவன் அந்த மகா சபையில் அந்த ஏத்தின் புத்திரரோடு கூட அந்த பஞ்சாயத்துக்காரவங்களாம் இருக்கிற இடத்துல பேசும் பொழுது ஒரு தயவு கேட்கிறார். அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் பண்ணீங்க, உங்களுக்கு இல்லாத இடமா, ஒரு தடை இல்லை, பண்ணுங்கும் பொழுது எழுந்து வந்தனம் செய்து bow down. பக்கத்தில் ஒருத்தன் 37 வயசு பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி தான் காண்பிக்கிறது. தாய் தகப்பன பிள்ளைகளை விட படம் பிடிச்சு பார்க்குறாங்க. மறுபடியும் 12ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து. என்ன மரியாதை, என்ன மரியாதை, என்ன கணம் பின்னால் வருது. என்ன பின்னால் வருது வார்த்தை? லேவியராகும் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன வார்த்தை அப்படின்னா, நரைத்தவர்களுக்கு முன்பாக என்ன செய், எழுந்து, முதியோருக்கு நீ எழுந்து, முதியோரை கணம் பண்ணு, முதியோருக்கு எழுந்து நெல்லு, நரைச்சவங்களுக்கு இல்லைங்கிறது. இங்கே நரைச்ச மனுஷன், இங்கே 137 வயசு கிழவன் என்ன செய்யறாருன்னா, எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிழவன் இவர் நரைச்சவர், முடியாதவர், வயசு முடியாதவர், உட்காந்துக்கிட்டே பேசலாம். எழுந்து
வந்தனம் செய்து. அப்ப இதுதான் ஆபிரகாம், இதுதான் ஆபிரகாம். எல்லாம் சிலர்லாம் இருக்காங்க, சில பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாம் ஏக வசனம் தான். வாடா போடா, வாடா போடா, எல்லாம் மொட்டை அதிகாரம் தான். ஒன்று தான் வயசில் பெரிய ஆளுங்கிறதுனால வாடா போடா ஏக வசனம். ஒன்று காசு பணம் இருந்தால், ஒன்று காசு இல்லை ஒன்று பணம் இல்லைன்னா எனக்கே நிறைய வந்துருச்சு, நானே பெரிய ஆள். No. We have to learn from Abraham. 137 வயசு யாருமே இல்லை பாருங்க, எழுந்து. அப்போ அதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைல். அவருடைய எவ்வளவு காசு பணம் இருந்திருந்தாலும், எவ்வளவு மகா பிரபா இருந்தாலும், 318 பேர் கம்பெனி கொண்டதான ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, பொண்ணும் வெள்ளியும் உடையவனாக இருந்தாலும், அவ்வளோ பெரியதான ஆட்களும் வேலையும் பிஸ்னஸும் செல்வமும் சீமானாக இருந்தாலும், கொடுக்கிற மரியாதை அப்படின்னா தட் இஸ் அ ஃபண்டமெண்டல். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மனுஷரை முடிச்சிருங்க என்ன செய்வான்? மதிப்பான். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுடைய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா மதிக்கிறது. ஜீசஸ் சொன்னார்ல இந்த வார்த்தையை, வாலிப பிள்ளைகள்லாம் கவனிக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம், ஜீசஸ் இந்த வார்த்தையை கப்பல் பண்ணி சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு, கேர்ள்ஸ் படிங்க பார்ப்போம், வாலிப பிள்ளைகள் யாராவது ஒருத்தங்க 18:2 படிங்க. தேவனுக்கு பயப்படாதவனும், இதுதான் லட்சணம். என்னன்னா, ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படல அப்படின்னா மனுஷரை மதிக்க மாட்டான். கீழே மறுபடியும் சொன்னார் ஆண்டவர். எங்க அப்படின்னா 4ஆம் வசனத்தில் ஜீசஸ் சொன்ன வார்த்தை. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தும். அப்ப இதுல ஒரு அடையாளம் தெரியுதா? ஒரு மார்க், ஒன் ஆஃப் த மார்க். தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷனுடைய ஒரு அடையாளம், மனுஷரை மதிக்க மாட்டாங்க. மனுஷரை மதிக்க மாட்டாங்க. வாலிப பிள்ளைகள்லாம் சிறு பிராயம் முதற்கொண்டே கவனிச்சுக்கணும். மனுஷரை மதிக்கணும், முதியோரை மதிக்கணும், எல்லா மனுஷரையும் மதிக்கணும், ஆசிரியர்களை மதிக்கணும், ஆசிரியர்களை மதிக்கணும். எங்கள் சர்ச்சில் ஒரு பையன் சாட்சி சொன்னான். அவருடைய பேரண்ட் கூட இங்கே வந்திருக்காங்க மதுரையிலேருந்து. இட்ஸ் அ வெரி குட் டெஸ்டிமனி. யார் பேர் என்ன? சகரியாவா? மெல்கி தானே சொன்னான். ஸோ வெரி குட் டெஸ்டிமனி. காலேஜில் இப்போ தான் சேர்ந்துருக்காங்களுக்கு. அந்த அசோசியேஷன், அந்த காலேஜ் பசங்களோட சேர்ந்து பேசிகிட்டே இருக்கும் பொழுது அவங்க பேசுகிற பேச்செல்லாம் என்ன அப்படின்னா, இந்த வருது பாரு, யாரை? ப்ரொஃபஸரை. வர்ற பிள்ளைங்கள்லாம் பேசுகிற பேச்செல்லாம் அப்படின்னு கேட்டால், வருது பாரு, போகுது பாரு, வருது பாரு, போகுது பாரு. அவங்களுடைய அந்த அசுத்த உதடுகள் உள்ள அவிசுவாசிகளோட சேர்ந்து அப்படி இருந்து, அவபக்தி உள்ளவர்களோட இருந்ததுனால அந்த வார்த்தை எனக்கும் ஒட்டிக்கிச்சு. நான் என்ன சொல்லிட்டேன்? அது போகுது பாருன்ட்டேன். அப்படியே கன்விக்ட் ஆகி பயந்து, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் பேசிட்டேனே, என் வார்த்தை வரக்கூடாதே, இந்த வார்த்தை பேசிட்டேனேன்னு சொல்லிட்டு அதை அறிக்கை செஞ்சதை சபையில் தானே சொன்னாப்புல. சபை சர்ச்சில் தானே, சர்ச்சில் சொன்னதானே சொல்கிறேன். யார் எங்கள் அம்மா வந்திருக்காங்களா? இங்கே தான் முன்னால் தான் உட்காந்துருக்காங்களா? சர்ச்சில் தானே. அந்த பையன் தான் தவறுனதை தெரிஞ்சிருக்கான் பாருங்க. எல்லாரோடையும் சேர்த்து நானும், அது வருது பாரு, அது போகுது பாரு. நம்ம பேரண்ட்ஸ் அதை மாதிரி காரியங்களெல்லாம் பிள்ளைகளை பேசும் பொழுது டக்குன்னு அண்டர்லைன் பண்ணிடணும். இரு இப்போ என்ன சொன்னீங்க? அதுவா? இன்னும் ஆடு மாடா? அது எப்படி நீ அது வருது அது வா போன்னு எப்படி நீ பேசுவ? இது ஒன் மார்க்.
தேவனுக்கு பயப்படாதவருடைய வாயில அவருடைய செய்கையிலும் அவருடைய வார்த்தையில் என்ன இருக்குன்னா மதிக்கவே மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. சிறு பிள்ளைகளுக்கு நாம் டீச் பண்ண கொடுக்கணும். ஃபியர் காட், ரெஸ்பெக்ட் ஆல் மேன். தேவனுக்கு பயப்படு, எல்லா மனுஷரையும் நீ கனம் பண்ணணும், மதிக்கணும். முதியோரை எழுந்து கனம் பண்ணணும். நம்ம சர்ச்சில் உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நம்ம சண்டேஸில் சர்ச்சில் வராங்கன்னா பெரியவங்க வர்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு ஜென்ரேஷன் இன்னைக்கு இருக்கு. ஹலோ அங்கிள், ஹலோ அங்கிள், நோ. டீச் தம், பேரண்ட்ஸ் டீச் தம். அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஓல்டு ஜென்ரேஷனில் ஓல்டு பெண்டிகாஸ்டல் சர்ச்சிலேருந்து வர பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஸ்தோத்திரம் அங்கிள், ஸ்தோத்திரம் அங்கிள். அதெல்லாம் இன்றைக்கி மறைஞ்சு போச்சு. நாம் டீச் பண்ணி கொடுக்கணும். அது என்ன, ஹலோ அங்கிள், ஹலோ அங்கிள், ஹாய் அங்கிள், நோ நோ. சிலர்லாம் சில பசங்கள்லாம் இருக்காங்க, நான் அதை ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் அதை ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். இங்கே ஒரு பையன் வாயேன், இங்கே ஒரு பையன் வா. ஒரு பையன் பாருங்களேன், யாரோ சம்பவம் சார் கம், நான் எவ்வளோ டெமோ பண்ணி காமிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க பாருங்கள். இந்த பையன் தான் நான் வச்சுங்க, இந்த பையன் தான் நான், இவன் தான் விக்டர் பிரதர்னு வச்சுங்க. ஹலோ அங்கிள், எப்படிங்க, ஹலோ அங்கிள், அப்படி சிங், ஹலோ அங்கிள். நான் உடனே நானும் ஆண்டவரே, ஐ எம் நாட் பிக் மேன், ஐ எம் ஆர்டினரி மேன் அப்படிங்கிறத, ஓ பிரைஸ் லார்ட், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு நானும் எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இடர்லான்னு கேட்டால் 0. ஐ எம் நாட், ஐ எம் டெட் ஃபெலோ. இதே ஸ்பிரிட். நான் இப்போ செத்துருக்கேன், ஆனால் இந்த பையன் என்ன செய்வான், வெளியில் போய் என்ன பண்ணுவான், என்ன செய்வான், எங்கே மிஸ் ஆனிச்சு, எங்கே சம்வேர் மிஸ்ஸிங். குட், ஓகே. ஆகாயத்தில் சிலவு பண்ணல. ஸோ தட்ஸ் த தீம் ஆஃப் அவர் கான்ஃபரன்ஸ். காட்லினஸ், தேவ பக்தி. எங்கே, இதுலேருந்து 137 வயசு கிழவன் தன்னுடைய அப்பாவை பார்க்குறான் பாருங்க. 37 வயசு பையன் 137 வயசு கிழவனை பார்க்குறான். டேடி எழுந்திருக்கிறதும் வந்தனம் பண்ணுறதும், மறுபடியும் எழுந்திருக்கிறதும் வந்தனம் பண்ணுறதும், பவுடவுன் பண்ணுறதும், மரியாதையோடு நடந்துக்கிறத பார்க்குறான். டீச்சிங்லாம் கிடையாது, டீச்சிங்லாம் எல்லாம் நடக்கு, செய்கை தான். நாம் அப்படி நடந்து காண்பிக்கணும். எந்த வகையிலும் நம்மளுடைய பண திமிரை, காசு பணத்தினுடைய திமிரு தண்டாது, அகங்காரத்தை, நான் ஒரு பொசிஷனில் இருக்கேங்கிறதையோ, ஒரு பணத்தையோ, ஒரு நம்மளுடைய ஃபேமிலி பேக்கப்பையோ, அது நிமித்தமாக எங்கேயாவது இருந்துச்சுன்னா போய் ஆபிரகாம் போய் பார்க்க வேண்டியது. செல்வ சீமான் மகா பிரபு 318 பேர் கொண்ட கம்பெனியை வச்சுட்டு இருந்தாலும். ஓகே, இந்த காரியத்தை அதிகமாக நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ரெஸ்பெக்ட், வி ஷுட் லேர்ன், வி ஷுட் டீச் தம், வி ஷுட் லேர்ன், வி ஷுட் டீச். நான் ஒன்று கற்றுக்கொள்ளணும், நாம் டீச் பண்ணணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு. அதே 23ஆம் அதிகாரத்தில் 2வது ஒரு சத்தியம் தன்னுடைய மகனுக்கு எப்படி எப்படியெல்லாம் காண்பிச்சு கொடுத்துருக்காரு பாருங்க. ஈசாக், ஆதியாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்ரஹாம்கிட்ட, ஐயா நீ மகா பிரபு, இதுக்கு போய் எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்களே, நாங்கள் உங்களுக்கு இடத்த தர்றோம், நீங்கள் பாட்டுக்கு என்ன செஞ்சீங்க, அம்மாவை நீங்கள் அடக்கம் பண்ணீங்க, அம்மாவை நீங்கள் அடக்கம் பண்ணீங்க அப்படிங்கிறாரு. இவர் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நோ 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 நோ, நான் எப்படி அடக்கம் பண்ணுவேங்கிறத அவர் சொல்கிறாரு பாருங்க. 9ஆம் வசனத்தில், தன் நிலத்தின் கடைசியில் இருக்கிற மக்பேலா என்னப்பட்ட குகை எனக்கு சொந்தமான கல்லறையாய் பூமியாய் இருக்கும்படிக்கு தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அது பெருமான விலைக்கு அதை தருவாராக. எனக்கு ஓசியில் எனக்கு வேண்டாம், எனக்கு இலவசம் வேண்டாம், எனக்கு இலவசம் எனக்கு வேண்டாம், நான் பணத்தை கொடுத்துட்றேன், எனக்கு நான் சொந்தமாக அந்த குகையை நான் வாங்கிக்கிறேன்.
அவங்க என்ன சொல்கிறாங்க? நோ நோ நோ. 11ஆம் வசனம், அப்படியல்ல என் ஆண்டவனே, என் வார்த்தை கேளும், அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன். என்ன பிரதர், என்ன இதுக்கு போய் நீங்கள் ஒரு காசு தரணும்னு சொல்கிறீங்களே? வேண்டாம், யூ ஹேவ் இட். நீங்கள் இலவசமாக வச்சுங்க. நீங்கள் தொகை நீங்கள் இலவசமாக நீங்கள் அம்மாவை அடக்கம் பண்ணுங்க. சாரி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், எனக்கு ஓசியில் கொடுக்கறதுன்னா வேண்டாம், எனக்கு காசு கொடுக்க வேண்டாம். நான் காசு கொடுத்து தான் நான் செய்வேன். மறுபடியும் கேட்குறாரு பாருங்க, 12, அந்த தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அந்த தேசத்து ஜனங்கள் கேட்க ஹெப்ரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் நீ எனக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன என் வார்த்தை கேளு, நிலத்தின் விலையை தருகிறேன், என் கையில் அதை வாங்கி கொள்ளும், அப்பதான் அடக்க பண்ணுவேங்கிறான். என்ன மனுஷன்! பிள்ளைகள் பார்க்கணும். எங்க அப்பா ஓசியில் கிடைக்குதுன்னு வச்சுங்க, எங்க அப்பா ஓசியில் மங்களம் பாடுறதில்ல. சில பேர் ஓசியில் மங்களம் பாடணும்னு வச்சுங்க, நல்ல ஓசியிலே கிடைக்குது, நல்ல இலவசமாக கிடைக்குது அப்படின்னா, எங்கள் அப்பா காசு பணம்னா போதும், கிடைக்குது, ஓசியில் கிடைக்குதுன்னு சொன்னால் போதும், இலவசமாக கிடைக்குதுன்னு வச்சுக்க. இலவசமாக கொடுத்தா என்ன? இலவசமாக கொடுத்தா என்ன? தட்ஸ் நாட் த ஸ்பிரிட். தட்ஸ் நாட் த ஸ்பிரிட். சிலர்லாம் அந்த அந்த காசு பணம் அப்படிங்கிறப்ப, ஆப்ரஹாம்கிட்ட டேடி 137 வயசு மனுஷன்ட்ட தான் பையன் கற்றுக்கிட்டான் பாருங்க, எவ்வளோ காரியங்களை கற்றுக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்திலே நின்றுக்கிட்டு இருக்கான். எங்கள் அப்பா பணத்தில் ரொம்ப ரைச்சியஸ் மேன். யாரிடத்திலும் ஒன்றை இலவசமாக வாங்கிட மாட்டார், ஓசியில் வாங்கிட மாட்டார், அதுக்கு ஒன்று கிரயம் செலுத்துவார். கொடுத்தா என்ன, செஞ்சா என்ன? பேரண்ட்ஸில் இன்னும் சிலர்லாம் இருக்காங்க, வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா. ஒரு இடத்துல முதல் தலைப்பிரசவத்துக்காக மக போயிருக்கா. வரும்பொழுது செயினோட மகம் வரணும். அம்மாக்காரங்க சொல்லியிருக்காங்க பாரு, போட்டு அனுப்புவாங்களா? செயின் போட்டு அனுப்புவாங்களா? செயின் போட்டு அனுப்புவாங்களா? அந்த மருமவை சொல்லி அழுறா. சே 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 சே, பண ஆசை. கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப செஞ்சதெல்லாம் இல்லை, இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கம் நான் வாங்கி பெற்றுக்கிட்டே இருப்பேன். கூச வேண்டாம், வெக்கமாக இருக்க வேண்டாம், வெக்கம் உண்டாக வேண்டாம். இப்படி நான் ஓசியில் வாங்குறேனே, இப்படி கேட்குறேனே, குழந்தை பெற்றுட்டு நீ வரும் பொழுது நீ செயின் போட்டு நீ வரணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீ பார்த்துக்க, இல்லைன்னா பிரச்சனை வரும் அப்படின்னா, ஆர் யூ சீஷன்? இந்த திருமணமான பையன், பிள்ளையை பெற்ற பையன், அவன் சீஷனான்னு கேட்டால், இஸ் நாட் அட் ஆல் ஏ டிசைபிள். அவன் இயேசுவுக்கு சீஷன் அல்ல, முதுகெலும்பில்லாத ஒரு விசுவாசி. மனைவி வீட்டிலேருந்து என்ன வரும் என்ன வரும் என்ன வரும் எல்லாம் ஷேம், வெக்கத்துக்குரியது. வரணும், இலவசமாக வரணும், ஏதாவது செய்யணும், யாராவது கொடுக்கணும், வாங்கணும், போகணும். இப்படிப்பட்ட சத்தியங்களை வேற எங்கேயும் சொல்றது இல்லை, வேற எந்த சபையிலும் சொல்ல மாட்டாங்க. பொருளாசை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நோ 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 நோ, அது எவ்வளவோ அந்த நிலத்துக்குரியதான கிரயத்தை செலுத்துவேன், அப்புறம் தான் அடக்கம் பண்ணுவேன்ட்டான். எஸ், பாருங்க, இது ஏதாவது டீச் பண்ணுறாரான்னு கேட்டால், டெமோ தான் பிள்ளைக்கு தான் பணம் செஞ்சு காமிக்கிறார். 137 வயசு கிழவன் 37 வயசு பையனுக்கு டீச் பண்ணி கொடுக்குறாரு பாருங்க, வாலிப பிராயத்திலே. அருமையானவர்களே, பெற்றோர் பிள்ளைகள் பார்க்கணும் உங்களை. நான் இதை சொல்லிட்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நிதானிப்பாங்க, உங்களை நிதானிக்கணும். என் டேடி யாரு, மம்மி யாரு? ஓகே, 3வது சத்தியம், ஆதியாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். இதெல்லாம் தாம் பிள்ளைகளுக்கு அவர் எப்படி, எந்த அளவுக்கு அவர் டெமோ பண்ணி காமிச்சிருக்காரு பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம்
11ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். ஆபிரகாம் ஆதியாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கு இடத்துல ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும், என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போட்டு என் மனைவியை கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதான காரியத்தை குறித்து அபிமெலேக்கு ராஜா கிட்ட சொல்கிற வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது அப்புறம் ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்போ ஆபிரகாம் என்னவாய் தன்னுடைய பின்னாட்களில் இப்போ 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துப்பார். 21:5 தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயது. இப்போ 100 வயதில் பிள்ளை பெற்றான். இப்போ ஒரு 37 வயசுக்கு பிறகு தான் இப்போ என்ன செய்ய போகிறான் அப்படின்னா, 37 வயசில் தான் தான் பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறான் அப்படின்னா மருமகளை கொண்டு வர போகிறான். அதெல்லாம் பின்னால் நான் வாசிக்கிறோம். அப்போ இந்த பையனை எப்படி அவர் how did he bring up தெய்வ பயத்தில் கொண்டு வந்தார்? ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சு, ஒரு 13 ஒரு டீனேஜ் பக்குவத்தில் வந்திருக்கும் பொழுதே தகப்பனாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, மை டியர் சன், இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை. 113, 115, 120, 120, மை டியர் சன் ஐசக், இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை, ஜாக்கிரதை. தெய்வ பயம் இல்லை, ஜாக்கிரதை. இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை, ஜாக்கிரதை. இங்கே உள்ள பொண்ணுங்க சரியில்லாத பிள்ளைங்க, இங்கே உள்ள பிள்ளைங்க சரியில்லாத பிள்ளைங்க. அப்படியே சொல்லி 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 சொல்லியே ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இவ்விடத்து பிள்ளைகள்கிட்ட ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாரு, கீப் டிஸ்டன்ஸ் கீப் டிஸ்டன்ஸ் கீப் டிஸ்டன்ஸ் கீப் டிஸ்டன்ஸ். அதனுடைய ஃப்ரூட் என்ன அப்படின்னா, அவங்க டேடி அந்த அளவுக்கு வளர்த்ததனுடைய இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை, மௌனே ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா பாருங்க, 24ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். சச் எ ப்ரூஃப். 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். இங்குள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் 63ஆம் வசனம் பாருங்க. யாராவது ஒரு வாலிப பையன் ஹாலில் இருந்தால் படிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஈசாக் சாயங்கால வேளையிலே வெளியிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து ரெபெக்காள் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது, அதெல்லாம் இப்போதான் பொண்ணு வரா, மாமன் வீட்டிலிருந்து உறவு முறையிலிருந்து ரெபெக்காள் வர்றா. அவர் வர்றதெல்லாம் இருக்கட்டும், பையன் வர்றதும் இருக்கட்டும், பொண்ணு வர்றதெல்லாம் இருக்கட்டும். சாயந்தரத்தில் ஈசாக் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? 37 வயசு பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, சாயங்காலத்தில். அப்போ டே டைமில் அவங்க அப்பா எப்படி வச்சிருந்தார் அப்படின்னா, சும்மா தின்னுபிட்டுலாம் படுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க வீட்டில் எத்தனை பேர் வேலையாட்கள் இருந்தாங்கன்னா 318 பேர் வேலையாட்கள் இருந்தார்கள். என்ன அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னா, ஆடு தான், ஆடு மேய்க்கிறது தான் அவருடைய தொழில். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஆடு எக்கச்சக்கமான ஆடு. அந்த ஆடெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் ஆடெல்லாம் வளர்க்குறது, அதனுடைய கம்பளி, அதனுடைய மயிர் கத்திரிக்கிறது, அந்த கம்பளி எடுக்கிறது, அது வெளியில் விற்கிறது. ஸோ 318 பேர் கொண்டதான ஒரு பெரிய கம்பெனி அப்ரஹாம் அண்ட் கோ அப்படின்னு வச்சிங்களேன். அப்ரஹாம் அண்ட் கோ 318 பேர். இப்போ மகனை எப்படி என்கேஜ் பண்ணார் அப்படின்னா, ஐசக் பண்ணைக்கு போயிட்டு வா, ஐசக் அது என்னன்னு பாரு, இது என்னன்னு பாரு, ஐசக் அதை பார், ஐசக் இதை பார், ஐசக் இதை பார், ஐசக் கம், ஐசக் கோ. டே டைம் ஃபுல்லி என்கேஜ். சரி, சாயந்தரத்தில் என்கேஜ் ஆகிட்டான் அப்படின்னு எங்கன்னா, சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண. ஏன் அப்படின்னா, அவங்க டேடி தியானம் பண்ணுகிறவர், அவங்க டேடி பலிபீடம் கட்டுகிறவர், தேவனை தொழுது கொள்கிறவர், அவர் ஜெபம் பண்ணுகிறவர்.
அப்படியே டேடியை பார்த்து 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 பிள்ளைகள் தகப்பன்ட்ட பார்க்கலன்னு வச்சுங்க, தியானம் பண்ணுறதை பார்க்கல, டேடி தியானம் பண்ணுறதை பார்க்கல, டேடி எதை பார்க்குறாருன்னா யூடியூப்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கார். டேடி தியானம் பண்ணுறதை பிள்ளைகள் பார்க்கல, யூடியூப்பில் பார்க்கறது தான் பார்க்குறார். டேடி வெளியில் போனது தான் சேர்த்து வர்றதெல்லாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையே எங்கள் டேடி என்ன பண்ணுவார் அப்படின்னா காசு பார்ப்பார். ஞாயிற்றுக்கிழமையே எங்கள் டேடி காசு பார்ப்பார். ஜெபம் பண்ண மாட்டார், தியானம் பண்ண மாட்டார், சபை கூடி வர மாட்டார், ஐக்கியப்பட மாட்டார். ஃபுல்லாக வேர்ல்ட்லியாக இருப்பார். உலக காரியங்கள் தான். அப்புறம் பிள்ளைகள்கிட்ட நாம் பிள்ளைகள்ட்டெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. சாயங்கால வேலையிலே அவன் தியானம் பண்ண வெளியில் போயிருக்கான். எதை தியானம் பண்ணியிருப்பான்? கர்த்தருக்கு பயப்படுற பயம். அவனுக்கு ஏது பைபிள்? நோ பைபிள். தியானம் பண்ணேன். ஆபிரகாம் தன்னுடைய முற்பிதாக்களுடைய காரியங்களெல்லாம் சொல்லி, நோவா கதையை சொல்லி, ஏனோக் கதையை சொல்லி, அவனுடைய ஆதி தாய் தகப்பனுடைய தெய்வ பக்தி உள்ள காரியங்கள் எல்லாம் அவனுக்கு கர்த்தருக்கு போதிச்சு கொடுத்து, டே டைம் அப்படின்னா ஃபுல்லி என்கேஜ்டு டேடி பிஸ்னஸ். சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படின்னா தியானம் பண்ண வயல்வெளிக்கு. ஊர் சுத்தல. அவனுக்கு தெரியும், இவ்விடத்து பிள்ளைகளோடு கூட என்ன செஞ்சிடாத, ஃபெலோஷிப் வச்சுக்காத, ஜாக்கிரதை, பிவேர். இங்கே உள்ளதான பிள்ளைகள் உன்னை ஹைஜாக் பண்ணிடுவாங்க, உன்னை கடத்திடுவாங்க, உன்னை மோசம் போக்கிடுவாங்க. பிவேர். பிள்ளைகளுக்கு டேடி முன்மாதிரியாக இருந்தார். பிள்ளைக்கு ஐசாக்கு அவர் முன்மாதிரியாக இருந்தார். அவர் தியானம் பண்ணவும், அவர் ஜெபம் பண்ணவும், கர்த்தருக்கு பயப்படவும் அவன் இருந்தபடினால், இப்போ சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா, பொழுது சாய்ஞ்சிருச்சு அப்படின்னா, சாயங்கால வேளையில் அவன் தியானம் பண்ண போயிட்டான். டே டைம் என்னடானா டேடியினுடைய பிஸ்னஸ். அருமையானவர்களே, வாலிப பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? ஐசக் எப்படி வந்தான் பாருங்க. இப்படியெல்லாம் வளர்த்ததுனால தான் சத்துருக்களை உன் பிள்ளைகள் சுதந்திரிப்பார்கள், சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார்கள். சத்ரு உன் பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. அப்போ டீச் தம் ஃபியர் ஆஃப் காட். தேவனுக்கு பயப்படுற பயம். இந்த இடத்துல ஜாக்கிரதை, பிவேர். இந்த ஆப்போசிட் செக்ஸோடெல்லாம் அருமையானவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள், இன்றைக்கி வெளியில், இன்றைக்கி மீடியாவில் நாம் நிறைய காரியங்களை பார்க்குறோம். இன்றைக்கி மீடியாவில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் உள்ளதான தீர்ப்பெல்லாம் இன்றைக்கி மீடியாவில் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இதை பார்த்துட்டு பிள்ளைகள் ஏதாவது உணர்வு அடைகிறாங்களான்னு கேட்டால், இன்னமும் பிள்ளைகள் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. they are taking photos. எவ்வளோ துணிகரம். காலேஜ் படிக்கிற இடத்துல பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது, பாய் ஃப்ரெண்ட்ஸோட, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட சில பேர் வசப்படுத்தி கொள்வது. நான் தான் உன்னை உறுதியாக தான் திருமணம் பண்ண போகிறேனே அப்படிங்கிற ஒரு அசாதாரணமான ஒரு நம்பிக்கையில் துணிகரமாய் ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிறது. அது அப்படியே போகுது. பின்னாட்களில் திரும்பி வரும்பொழுது இப்போ நம்ம என்ன செய்கிறது? இப்போ எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னா, இவ்வளோ ஃபோட்டோஸ். இப்போ முறிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு வகையில் முறிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஃபோட்டோஸ் மதியினம். பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்க வேண்டியதை நாம் சபையில் போதிச்சு கொடுக்குறோம். சிக்காத வலையில் போய் சிக்காத, விஷப்பூச்சிகள்கிட்ட சிக்காத, ஃபோட்டோ எடுக்க விடாத, பேசாத, வைக்காத. இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லாத பிள்ளைகள் எங்கேயும் ஜாக்கிரதை. சில பேர் சிக்கிக்கிட்டாங்க. ஈசாக் சாயங்கால வேளையில் தியானம் பண்ண போயிருந்தான். டே டைமில் என்னடானா, காலேஜில் படிக்கிற இடத்துல படிக்கிறான், வேலைக்கு போகிற இடத்துல வேலைக்கு போகிறான். ஓகே, ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். டேடி எப்படி 22ஆம் அதிகாரத்தில் நம் பிள்ளைகளுக்கு நாம் என்னத்தையும் போதிச்சு கொடுக்கணும் அப்படின்னா, ஃபெய்த், விசுவாசத்தை நாம் பிள்ளைகளுக்கு நாம் போதிச்சு கொடுக்கணும். அப்பாரும் பிள்ளையும் எங்கே போகிறாங்க அப்படின்னா, மோரியா மலைக்கு போகிறாங்க. அப்பாரும் பிள்ளையும் மோரியா மலைக்கு போயிட்டு இருக்காங்க.
அப்போ மகன் கேட்குறார் 7வது வசனத்தில், டாடி எங்க டாடி, இதோ நெருப்பு இருக்கு டாடி, கட்டை இருக்கு டாடி, பலி செலுத்துறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்க டாடி? verse 7, என் தகப்பனே என்றான், மகனே இதோ இருக்கிறேன் என்றான். நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு டாடி, ஆட்டுக்குட்டி. ஆபிரகாம் மகனுக்கு சொல்லி டீச் பண்ணி கொடுக்குறார் பாருங்க, ஃபெய்த்தை. தேவன் பார்த்து கொள்வார். God will take care. Our God is a God of provision. தேவன் நம் அருளுகிற கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அதெல்லாம் பார்த்துக்குவார். நீ அதெல்லாம் பற்றி யோசிக்கிற நீனு? என் மகனே, தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். Simply saying, God will take care. தேவன் ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். இது போல இப்படிதான் தன்னுடைய மகனுக்கு டீச் பண்ணி கொடுக்குறார். இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 3 நாள் இருக்கு. மலைக்கு போகிறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்குல்ல. 3 நாளில் என்னென்னமோ நடக்கும். நீ ஏன் அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். அதெல்லாம் மலையில் பார்த்துக்குவார். நீ அதை பற்றி கவலைப்படுற? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எஸ், நான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நான் போதிச்சு கொடுக்கணும். பொருளாதார சூழ்நிலையாக இருக்கலாம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நாம் வாலிப பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்கிறேன். சில சமயங்களில் கேம்பஸ் இன்டர்வியூவில் நம்மளுடைய பிள்ளைகள் காலேஜ் படிப்பாக இருக்கும். காலேஜ் எஜுகேஷனில் முடிச்சிருப்பாங்க. எல்லாம் கேம்பஸில் செலக்ட் ஆகிருப்பாங்க. நம்ம செலக்ட் ஆகிருக்க மாட்டோம். அப்படியே பிள்ளைகள் சோர்ந்து போவாங்க. சோர்ந்தெல்லாம் போகாத. உனக்குன்னு தேவன் வைத்ததை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். God will take care. கண்ணால் காணுங்கப்படுகிறவைகள் அல்ல, உனக்குன்னு ஒன்று பெஸ்ட்டை தேவன் உனக்கு வச்சிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். உனக்கு இப்போ தெரியல மேன் எங்கே இருக்கு அப்படின்னா. இப்போ நாம் இருக்கிறது பிளைனில் இருக்கோம், நாம் கீழே இருக்கோம். இன்னும் நம்ம மலைக்கு ஏறணும். இன்னும் 3 நாள் இருக்கு. மலையில் ஒரு இடத்துல இருக்கான்னு கேட்டால் இருக்கு. தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு ஆட்டுக்கடாவை ஒரு புதரில் சிக்க வச்சு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அது நமக்குரியது. அது இருக்கு, அது கிடைக்கும். அந்த வேலையில் கிடைக்கும், அந்த இடத்துல கிடைக்கும், அந்த நேரத்தில், அந்த இடத்துல இட் வில் பி கிவன், இட் வில் பி ப்ரொவைடட். சந்தேகப்படாத, எல்லாம் பார்த்துக்கலாம். உனக்கு ஒரு வேலையா? எஸ், வேலையை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். என்ன டிகிரி? ஐயோ நான் தெரியலையே, இப்போ மார்க் முன்ன பின்ன இருக்கே. சிலருக்கெல்லாம் மார்க் முன்ன பின்ன இருக்கும். ஐயோ நல்ல மார்க் இல்லையே, குறைவான மார்க்கே, நான் இது எதிர்பார்த்தனே. இல்லை, சோர்ந்து போகாதீங்க. தேவன் பார்த்துக்கொள்வார். 8ஆம் வசனம், விசுவாசம் உள்ள தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை போதிச்சு கொடுக்கணும். எனக்கு என்ன ஆகும்? ஆட்டுக்குட்டி எங்கே? என்னுடைய பிளேஸ்மெண்ட் எங்கே? எனக்கு எங்கே டிகிரி? இன்னும் சில பேருக்கு எனக்கு வயசு ஆயிடுச்சு, எனக்கு 30 கிராஸ் ஆயிடுச்சு, எனக்கு உரியதான மணமகன் எங்கே? என் மணமகள் எங்கே? எஸ், இட் வில் ப்ரொவைடட். தேவன் பார்த்துக்கொள்வார். ஒரு மணி நேரம் தப்பாது. அவருடைய நேரத்தில், அவருடைய வேளையில், அவருடைய இடத்தில் அது அருளப்படும். ஆமென். எஸ், we should teach our faith to our children. சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, போராடிட்டு இருக்கிறவர்களுக்கு. ஏன்னா 30 கிராஸ் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் சரியான மாப்பிள்ளை இல்லை, பையன் இல்லை, பொண்ணு கிடைக்கல, எனக்கு இன்னும் சரியான வேலையில் அமரல, எனக்கு சரியான ஒரு எஜுகேஷன் கிடைக்கல, நான் என்ன செய்வேன்? ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு, டாடி எங்க டாடி, அருமையான வார்த்தையிட்டான். என் மகனே, தேவன் பார்த்துக்கொள்வார்ப்பா, தேவன் பார்த்துக்கொள்வார். சமயத்தில் 4 பிள்ளைகளோடு கூட படிப்பில் போராடிட்டு இருந்த நாட்கள். பிள்ளைகளுக்கு எஜுகேஷன், ஒவ்வொரு பிள்ளைக்கு 2 வருஷம் கேப்பு. ஒருத்தன் பிஜி 3rd இயர் போயிட்டு இருப்பான், ஒருத்தன் பிஜி 1st இயர் இருப்பான், இன்னொருத்தன் டிகிரியில் யூஜியில் 2nd இயர் இருப்பான். இவனை தாண்டி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். எல்லாம் அந்த செமஸ்டர் ஃபீஸ் 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு செமஸ்டர் ஃபீஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது சமயத்தில் பிள்ளைகள் கேட்பாங்க, டேடி செமஸ்டர் ஃபீஸ்? அப்படியா, செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும் டேடி அப்படின்னா. இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு. 3 நாள். அவன் சொல்லுவான், அவங்க வார்த்தை, டேடி இன்னும் 3 நாள் தான். நான் என்ன இன்னும் 3 நாள் இருக்கா டாடி? 3 நாள் தான் இருக்கு. ஏடா டே, இன்னும் 3 நாள் இருக்குடா.
காட் வில் டேக் கேர். தேவன் பார்த்துக்கொள்வார். தேவன் பார்த்துக்கொள்வாரான்னு கேட்டால் தேவன் பார்த்துக்கொள்வார். நீங்களும் நானும் கர்த்தரை மட்டும் நான் விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகள் இருப்போமானால், பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன், பொத்துக்கிட்டு கொடுப்பாரான்னா எப்படி இல்லை சிலர்லாம் கேட்பாங்கட்ட, என்ன பொத்துக்கிட்டா கொடுப்பாருண்ணா? பொத்துக்கிட்டு தான் கொடுப்பார். பொத்துக்கிட்டு தான் கொடுத்தார், பொத்துக்கிட்டு தான் கொடுப்பார். நீங்கள் மட்டும் யாரை தேடிடுங்க? கர்த்தரை தேடிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு முதலிடமாக இருக்கட்டும். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாதிருந்த சூழ்நிலையில், வரி பணம் கட்டுவதற்கு பணம் இல்லாதிருந்த சூழ்நிலையில் தேவன் அந்த வரி பணத்தை மீனுடைய வாயில ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆமென். அவரை நேசிக்கிற கர்த்தர் பிதா நம்மை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். தேவன் பார்த்து கொள்வார். வரி கட்டணுமா, வாடகை கட்டணுமா, இதை செய்யணுமா, அதை செய்யணுமா, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமா, இதை திருப்பணுமா, இந்த செலவு அந்த செலவு இந்த செலவு, பொருளாதார காரியங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய வேலை காரியங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக இருக்கட்டும், கவலைப்படாதீர்கள். நாம் ஆராதிக்கிற நம்மளுடைய தகப்பன், அன்புள்ள தகப்பன் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இதை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறதான ஆபிரகாம் தன்னுடைய பையனுக்கு இந்த விசுவாசத்தை என்ன செய்து கொடுத்தார் சொல்லுங்க? போதிச்சு கொடுத்தார். God will take care அப்படின்ட்டு. என்ன ஒண்டர்ஃபுல் லெசன். பஞ்ச பாட்டெல்லாம் பாடக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை போதிச்சு கொடுக்கணும். நான் நீ கான்ஃபரன்ஸில் பிரசாக் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது நீங்கள் இந்த செய்தி கேட்டிருக்கலாம். ஒரு வீட்டில் ஒரு விடோ, ஒரு விதவை. 5 மினிட்ஸில் முடிப்போம், வேணா அடுத்த செஷனில் நாம் தொடர்ந்து பேசலாம். 12 மணிக்கு முடிப்போம். ஒரு தகப்பன், அப்பா இல்லாத ஒரு ஃபேமிலி, ஒரு விடோ, சின்ன பிள்ளைங்க. அவிசுவாசத்தை போதிச்சு கொடுக்கக்கூடாது. அதாவது 2 பேலன்ஸ் இருக்குது. இதையும் செய்யணும், இதையும் நாம் செய்யணும். அதாவது, மம்மி இன்றைக்கி எங்களுக்கு ஃபிஷ் கறி செஞ்சு கொடுங்க மம்மி அப்படின்ட்டு பிள்ளைங்க கேட்குறான் மம்மிகிட்ட. அந்த பாப்பா அம்மா இருந்துட்டு அவிசுவாசத்தை போதிச்சு கொடுக்கல. அதாவது ஒரு பக்கம் நம்மள்கிட்ட இல்லாமல் இருக்குமானால் சிக்கனத்தை நாம் போதிச்சு கொடுக்கணும். அது ஒரு ஏரியா. இன்னொரு சைடில் என்ன செஞ்சு கொடுக்கணும்னா, ஓகே ஃபிஷ்ஷாப்பா, ஆண்டவர்கிட்ட கேளு. இங்கே கையில் நம்மளாம் ஃபிஷ் எல்லாம் சாப்பிட முடியுமா? நாமளே தரித்திரம், நாமளே ஏழை அப்படின்னு எதை காமிக்கக்கூடாதுன்னா, பஞ்சப்பாட்டை காமிக்காம இல்லாமையை காமிக்காம போதிச்சு கொடுக்குறாங்க பாருங்க. அப்படியாப்பா, நீ ஜோம் பண்ணு, ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணால் கிடைக்குமா அப்படின்னா, எஸ் கிடைக்குமே, ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணு. இப்போ நீ என்கிட்ட கேட்டல, டேடிகிட்ட கேளு. மீன் கேட்டால் அப்படி வசனம் கேட்குறாரு, வசனம் வாசிக்கணும்ல. நீ ஜோம் பண்ணு டேடிட்ட, பரம டேடிட்ட ஜோம் பண்ணு அப்படின்னு. உடனே இந்த பிள்ளைங்க ஒரு விசுவாசத்தோட, டேடி எங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு இன்னைக்கு ஃபிஷ் கறி வேணும். ஆமேன், ஓகே சரி. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தாங்கன்னா அம்மா என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு மீன் கறி செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கேருந்து வரும்பொழுதே, மம்மி இன்னைக்கு ஃபிஷ் கறி. எஸ் ஃபிஷ் கறி. எப்படி மம்மி அப்படின்னா, கர்த்தர் உனக்கு அருள்னார். நான் தான் இது ஜோம் பண்ணால மார்னிங் யூ ப்ரேட் நோ, காட் ஆன்சர்ட். ஓ நான் ஜோம் பண்ணா, ஆமாம் கர்த்தருக்கு சித்தமானால் வாய்க்கும். நீ மீன் கேட்ட, கர்த்தருக்கு சித்தம் கொடுத்துட்டேன் அப்படின்னா. என்ன நடந்தது? ஒன் ஆஃப் த சர்ச்சில் உள்ள ஒரு பிரதர், அவர் மீன் மார்க்கெட்டு போயிருக்கார். மீன் மார்க்கெட்டுக்கு போகும்பொழுது இந்த ஃபேமிலியை, இந்த விடோ, இந்த ஃபேமிலியை அந்த வீடு வழியே தான் கடந்து போகிறார். அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஏவுதல், நம்ம மீன் கறி சாப்பிட்றோம், ஒரு ஏழை விதவை வாங்குறது 2 மீன் எக்ஸ்ட்ரா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வரும்பொழுது வாசலில் நின்று, சிஸ்டர் அந்த பிள்ளைகளை சமைச்சு கொடுங்கன்னு போயிட்டார். பாருங்க, இந்த பிள்ளை காலையில் ஜெபம் பண்ணுது, சாயந்தரம் பார்த்தா அங்கே இருக்குது. இப்படி தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, யூ ப்ரே, ஆஸ்க் 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 டேடி, ஹெவன்லி டேடிட்ட கேளு கேளு கேளு. கர்த்தர் அருளுவார். கர்த்தருக்கு சித்தமானால் வாய்க்கும், கர்த்தருக்கு சித்தமானால் வாய்க்கும், கர்த்தருக்கு சித்தமானால் வாய்க்கும். ஜெபம் பண்ணு, கேளு, தேவன்கிட்ட கேளு. நான் விசுவாசத்தை போதிச்சு கொடுக்கணும். இப்படி தான் ஆபிரகாம்
தான் மகனுக்கு ஈசாக்குக்கு, டேடி ஆட்டுக்குட்டி அப்படின்னா, டேடிகிட்ட கேளு, கர்த்தர் அருள்வா. இன்னும் 3 நாள் இருக்குல்ல, கர்த்தர் அருள் சார். அவனுக்கு எப்படி இருக்கும்? நேராக இங்கேருந்து போய் மேலே ஏறி போய் பார்த்தா எங்கள் டேடி கீழேயே சொன்னாருங்க. பிளைனில் மலை ஏறதுக்கு முன்னாடியே எங்கள் டேடி சொன்னார். என்னன்னு சொன்னார்? மலையில் பார்த்து கொடுன்னு. அங்கே பாரு, கரெக்டாக இங்கே ஒரு ஆடு சிக்கிட்டு இருக்கிறத பாரு. ஓ, என்ன ஃபைத், என்ன ஃபைத். தேங்க்யூ டாடி. பிரைஸ் தி லார்ட். இது எல்லாம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் தான் பிள்ளைக்கு தான் வாழ்க்கையில் டெமோ பண்ணி, தன் லைஃப்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பிள்ளைக்கு போதிச்சு கொடுத்தது. இப்படி தான் தேவ மனுஷனானான்.